ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப்காக ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது கொடுக்கணும். அது வந்து பணமாகவோ இல்ல பொருளாகவோ கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து அலுமோனி அப்படின்றது கோர்ட் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம இந்தியன் லா சிஸ்டம்ல ஒரு ரூலே இருக்குது. பட் இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூலை சில பெண்கள் மிஸ்யூஸ் பண்றது தான். ரீசெண்டா ஹரியானால ஒரு கப்பலோட டிவோர்ஸ் கேஸ் வந்து 18 வருஷம் கழிச்சு தீர்ப்புக்கு வந்திருக்குது. அந்த தீர்ப்புல அந்த ஒய்ஃப் என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 3 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் அமௌண்டா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஹஸ்பண்டுமே தன்னோட விவசாய நிலத்தெல்லாம் வித்து அந்த 3 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட்டும் பண்ணிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வரதட்சணை மட்டும் இல்லீகல் ஆயிருது, ஆனா இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் மட்டும் லீகல் ஆயிருதா என்ன? ரெண்டுமே பணம் பறிக்கிற வேலை தான் எனக்கு தெரியுது. இன்னொரு டிவோர்ஸ் கேஸ் செட்டில்மெண்ட்ல அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப்காக மந்த்லி 20,000 கொடுத்து அவங்களோட சர்வேல் சப்போர்ட்டுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து எனக்கு சிங்கிள் பேமெண்டா 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த உமன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரு ஒய்ஃபால வந்து தன்னோட ஹஸ்பண்டோட செட்டில்மெண்ட் அமௌண்ட் இல்லாம தனியா வேலைக்கு போய் சம்பாரிச்சு சர்வே பண்ண முடியாதா என்ன? இதை நான் தப்புன்னு சொல்ல, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது.